திருச்சி சாதனா பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, வளகாப்பு பண்ணுறதா எங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. கண்டிப்பா வந்துடணும் தம்பி, வராம இருந்துறாதீங்க. நாங்களே பத்திரிக்கை வந்து கம்மியா தான் அடிச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருந்தாங்க. சரிக்கா நாங்க வரோம். ஒரு ரூ. 5000 பணத்த அனுப்பிச்சு விடு அப்படின்னு கேட்டதுக்கு ஃபோனை கட் பண்ணிருச்சு. சரி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே காசு ரெடி பண்ணிட்டு திருச்சிக்கு போயிட்டோங்க. திருச்சியிலேருந்து பெருகுமணிக்கு ஒரு பஸ்ஸு, பெருகுமணிலேருந்து நச்சலூருக்கு ஒரு பஸ்ஸு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 7:30 மணி போல் வந்து நாங்கள் திருச்சி சாதனா அவங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டு வாசலில் போய் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருச்சி சாதனாவோட ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா, ஐயோ தம்பி நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சனே, வந்துட்டீங்களே, எனக்கு எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும்னு நினச்சா. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லலை. எங்களை பார்த்தோன்னா, தம்பி வந்துட்டிங்களா, வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சனே, கடவுள் மாதிரி வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு எங்களை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க. மார்க்கெட்டுக்கு என்னக்கா நீங்கள் இப்போ தான் வந்தோம் நாங்கள், அதுக்குள்ளே எங்களை மார்க்கெட் கூட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வா தம்பி ஆள் யாருமே இல்லை தம்பி அப்படின்னு எல்லாருமே வந்து எங்கெங்கேயும் வேலை பார்க்க போயிட்டாங்க, கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தம்பி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கூட போயிருந்தோம். போயிட்டு மார்க்கெட்டில் இருக்கிற காய்கறிலாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஒரு 1.5 ஹவரில் வந்துட்டோம். திரும்பி வந்ததுக்கப்புறம் 9:15 பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருப்போம். 12 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டது 2 பேர் தான். அங்கே இருந்தவங்க ஒரு 8, 9, 10 பேர் இருப்பாங்க. மொத்தமே 12 பேருக்கு ஒரே ஆள், யாருமே இல்லை. ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு அந்த மாதிரி வந்து சமைச்சு, உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் வந்து இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெளியே பார்க்கும்போது தான் அவங்க வந்து இந்த மாதிரியான, உண்மையாலுமே பார்த்தா நேரில் பார்த்தா நல்ல ஒரு அன்பான ஒரு பாசமான ஒரு ஆளாக இருக்காங்க. எங்களை இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி ஓகே 10 மணிக்கு 10, 11 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சு படுத்துட்டோம். காலைல ஃபங்க்ஷனை முடிச்சு நேராக வந்து கிளம்பி வந்துடுங்க.